Satyapriya from Akshaya Ink Fashion School. ஸோ இன்றைக்கி நான் வந்து கோல்ட் ஷோல்டர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கோல்ட் ஷோல்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி வந்து பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1.25 inches பயாஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது டேப் மேக்கர்னு சொல்லுவோம். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இந்த டேப் மேக்கர் யூஸ் பண்ணி நம்ம இந்த பயாஸை பைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பயாஸ் டேப் மேக்கரில் பேக் சைடில் இந்த ஃபேப்ரிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, இது ஆல் சொல்லுவோம், இந்த ஆல் யூஸ் பண்ணி நம்ம இதை வெளில கொண்டு இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கே வந்து ஃபோல்டிங் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு பின் பண்ணிடணும். பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை பின்னாடி புல் பண்ணிகிட்டே வரணும், அயன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக அயன் ஆகிட்டு வந்துடும். இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ இந்த அயனிங் இம்ப்ரெஷனை நம்ம ராங் சைடில் வச்சு ரைட் சைடில் டர்ன் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ நம்ம சேம் கலர் பயாஸ் எடுத்துருக்கோம். கான்ட்ராஸ்ட் கலர் பயாஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு எட்ஜஸையும் இப்படி மேட்ச் பண்ணி நம்ம அயனிங் பண்ண இம்ப்ரெஷன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் ரிவர்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பயாஸ் இதனால நம்ம நாச்சஸ் இந்த எக்ஸஸ் பயாஸை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணுறோம். ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணும்போது நம்ம இன்னொரு சைடோட ஃபோல்டிங் வந்துருச்சு இல்லையா, இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். டேப் மேக்கர் யூஸ் பண்ணி நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். நமக்கு இந்த இடத்துல க்ரீசஸ் எதுவுமே வராது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.